ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். போன வீடியோவில் நம்ம ஆங்கர் டேக் அண்ட் பேராகிராஃப் டேக் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் HTML-ல. இந்த வீடியோவில் நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் இந்த 11th லைன் வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த 12th லைன் நான் இந்த வீடியோக்காக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 12th லைனில் நான் கொஞ்சம் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த கமா செப்பரேட்டட் வேல்யூஸை நீங்கள் வந்து பெட்டர் ரீடபிலிட்டிக்காக ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம் யூஐயில். அதுக்கு முன்னாடி நான் எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு யூஐயில். ஸோ இப்படி தான் இப்போ நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்க பேராகிராஃப் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஃபுல் ஸ்டாக் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் ஏபிஐ அண்ட் யூஐ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அது இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் வந்து பெட்டர் ரீடபிலிட்டிக்காக நம்ம வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ நான் இந்த கமா செப்பரேட்டட் வேல்யூஸை மட்டும் வந்து ஒரு லிஸ்ட்டாக போடணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பேராகிராஃப் டேப்பை நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மூணும் நமக்கு லிஸ்ட்டில் வரணும். இந்த கடைசி சென்டென்ஸ் வந்து ஒரு பேராகிராஃபில் வரணும். ஸோ அதுக்கு கடைசியில் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிட்டு இப்போ இங்கே இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் வந்து ஒரு எல்ஐ டேக் ஓப்பன் பண்ணுறேன். எல்ஐ டேக் வந்து எல்ஐனா லிஸ்ட் ஐட்டம்ன்ற டேகு. எல்ஐ டேக் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு அன்ஆர்டர்ட் டேக் இல்லைனா ஒரு ஆர்டர்ட் டேக்குள்ளே வரணும். யூஎல்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஸோ இதை இப்போ நான் இங்கே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 டெக்ஸ்ட்டையும் நான் இந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த 3 டெக்ஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்டோட லிஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்றது இதுதான். உங்களுக்கு வந்து அது வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக வரும். இதுவே நீங்கள் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட் ஓஎல்ன்றது ஷார்ட் ஃபார்மை நீங்கள் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸாக வந்துடும். ஸோ இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்லேயே உங்களுக்கு புல்லட் வேணாம், வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டைலிங் வேணும் அப்படின்னா அது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து இதோட சிஎஸ்எஸ் செக்ஷன் வரும்போது அதில் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு டைப் ஆஃப் லிஸ்ட் டெஃபினேஷன் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு பேராகிராஃப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற லைன் வந்து ஹெட்டிங்கு, செகண்ட் லைன் வந்து அதுக்கு இருக்கிற டெஃபினேஷனு. ஸோ இதுமாரி மோனோலாகுன்றது ஹெட்டிங்கு, இது வந்து அதோட டெஃபினேஷனு. ஸோ இதை நான் வந்து எல்லாத்தையும் ஒரே பேராகிராஃப் டேக்கில் போட்டிருக்கேன். இது எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னு பாருங்கள் யூஐயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரே பேராகிராஃபாக வந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இது வந்து பெட்டர் ரீடபிலிட்டி எப்படி டிஸ்ப்ளே பண்ணுவீங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதோட டெஃபினேஷன் இருக்குன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஹெட்டிங் போடுவீங்க, அதுக்கப்புறம் அதோட பாதி கீழே லைன்லேருந்து வந்து டெஃபினேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டெஃபினேஷன் லிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட் டைப் யூஸ் ஆகும். ஸோ அதோட டேக் நேம் வந்து டிஎல்னா டெஃபினேஷன் லிஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து டிடின்றது டெஃபினிஷன் டேர்ம். ஸோ இதுதான் வந்து ஹெட்டிங் வந்து நீங்கள் வந்து இதில் தான் போடணும். ஸோ ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் டிடினா டெஃபினேஷன்.
ஸோ அதோட டெஃபினேஷனை அந்த டிடி டேக்கில் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த லைன் வந்து அந்த டேர்மோட டெஃபினேஷனு, செகண்ட் லைனு. ஸோ இதை நான் காப்பி பண்ணி இதில் நான் போட்டுடுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஹெட்டிங் தனியாக வந்திருக்கு, டெஃபினேஷன் இந்தமாரி உங்களுக்கு தனியாக ஸ்டைல் ஆகி அடுத்த லைன் பாதியிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதேமாரி மற்ற 2 ஹெட்டிங் அண்ட் டெஃபினேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீட்டான ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ இதை இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே ஹெட்டிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் வந்து ஃபார்மேட் ஆகி வந்துடும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் அண்ட் டெஃபினேஷன் லிஸ்ட் எந்தெந்த சின்னரியோஸில் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம டேட்டாவை எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.